Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் இல்ல? ஒவ்வொரு நாளும் நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி இதுவரைக்கும் நடத்துகிறார். இனிமேல் அதை காட்டிலும் மேன்மையாய் நடத்துவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில கேள்விகள் உண்டு. பொதுவான கேள்விகள். என் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது, யார் அதை செய்ய முடியும்? என் மகளுடைய காரியம் இவ்வளவு பெரிதா இருக்கிறது, யார் அதை செய்ய முடியும்? என் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், யார் அதை செய்ய முடியும்? இப்படி யார் எனக்கு செய்ய முடியும், யார் எனக்கு செய்வார்கள் என்கிற ஒரு கேள்வி எல்லா மனுஷனுடைய உள்ளத்திலும் வந்து போகும். இன்னைக்கு அந்த கேள்விக்கு ஒரு நிரந்தரமான பதில் ஆவியானவர் கொடுக்க போகிறார். ஏசாயா 44:24 வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உங்களையும் என்னையும் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த ஆறுதல் சத்தத்தின் மூலமா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போல பார்த்து சொல்றாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பார்த்து. நீங்க எதிர்பார்க்கிற சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்கிற, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யோபு சொல்கிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளையே, நம்முடைய காரியங்களை செய்வதற்கு ஒரு தெய்வம் உண்டு. ஏன் எனக்கு அதை அவர் செய்யணும்? அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, உங்களையும் என்னையும் கருவிலேயே உருவாக்கினவர், கருவிலே தெரிந்து கொண்டவர், பெயர் சொல்லி அழைத்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இந்த உலகத்துல நிலைநிறுத்தி இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வேண்டியதை நான் உங்களுக்கு செய்வேன். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நமக்குரியதையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் செய்து முடிப்பார். ஒருவேளை இந்த மாசம் முடிய போகுது, ஆரம்பிக்கும் போது நிறைய தேவைகளோடு ஆரம்பிச்சிருப்பீங்க. நடக்குமா நடக்காதா, இந்த தேவைகள் இவ்வளோ பெருசா இருக்குன்னு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். வானங்களை உண்டாக்கினவர், பூமிகளை அஸ்திபாரப்படுத்தினவர், சமுத்திரத்தையும் ஆழங்களையும் அந்த மலைகளையும் குன்றுகளையும் இயற்கையும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்றாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், உங்களுக்குரியதையும் அவர் நிச்சயமாய் செய்வார். இந்த விசுவாசத்தை விட்டு ஒருபோதும் பின்னாடி போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்குரியது உங்களுக்கு வந்து சேரும், தேவனுடைய கரத்தில் இருந்து. விசுவாசிக்கிறீங்களா? கண்ணு மூடுங்க, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பீராக. அடியனுடைய வாழ்க்கையில ஊழியத்திலும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வீராக. செய்தீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.